பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, இன்றைக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் உரிமையோடு கேட்பதற்கு மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களிடத்தில் உணர்வுபூர்வமாக கேட்பதற்கு சேத்பட் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையை சார்பாக நாங்கள் மேற்கொள்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சின்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த கட்சி இந்த ரெண்டு மதத்திற்கும் எதிரான கட்சி என்ற ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரத்தை திமுகவும் திருமாவளவனும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கயவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கோயப்பல் பொய்களை உடைத்தெறிவதற்காக இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஒரு நட்சத்திர பேச்சாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாராளுமன்றத்தின் தொகுதிகளிலும் தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட எனது அருமை சகோதரர் இந்த மத்திய சென்னையினுடைய வெற்றி வேட்பாளர் வினோத் அவர்களுக்காக தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடத்தில் கேட்கிறோம். இந்த சேத்பட் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதாவுடைய திருக்கோவிலுக்கு முன்னால், சித்தி விநாயகர் திருக்கோவிலுக்கு முன்னால் ஒரு அற்புதமான மத நல்லிணக்கமாக ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய திருவுருவ சிலையை இங்கு பார்க்கிறேன். இதுதாங்க மத நல்லிணக்கம். ஒரு பக்கம் வேளாங்கண்ணி மாதாவுடைய ஆலயம், இன்னொரு பக்கம் சித்தி விநாயகருடைய ஆலயம், நடுவில் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஒரு திருவுருவ சிலை என்றால் இதைத்தான் பாரதம் சாதித்து காட்ட விரும்புகிறது. எனதருமை சகோதர சகோதரிகளே, திமுகவுடைய வெற்றி எப்படி சாத்தியமாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? அவர்கள் ஏதாவது இந்த 3 வருஷத்துல சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்களா? ஆம். 30,000 கோடி வருமானம் இருந்த சாராய விற்பனையை 45,000 கோடியா மாற்றி இருக்கிறாங்க. சாதனை தானே. திமுகவுடைய ஆட்சியில தான் 25 ஆண்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்து 25 பெண்கள் கள்ளச்சாராயத்தால் விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பெரிய சாதனை தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொழில் வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. பெரிய சாதனை தான். இப்படிப்பட்ட வேதனைகளை சாதனைகளாக சொல்லி வாக்கு கேட்டும் சில இடங்களில் திமுகவினர் ஜெயிக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த தொகுதியில் இருக்கிற தயாநிதி மாறன் போன்றவர்கள் கோடி கோடி கணக்கில் கொள்ளையடித்து மத்திய அமைச்சராக, பாராளுமன்றத்தின் உறுப்பினராக, அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக ஊழல்ல கரைபடிந்து போய் அவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ஒன்று, இந்த வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். இவ்வளவுதான் இந்த வாக்காளர்களுக்கான மரியாதை. ஆண்களுக்கு எல்லாம் சாராய பாட்டில கொடு, டாஸ்மாக்ல இலவசமா டோக்கன் கொடுத்து குடிக்க வை, நல்ல பிரியாணி போடு, அப்படிலாம் போட்டு நாம வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்க? இருக்கவே இருக்கு இளிச்சவாய சமூகம், கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும். மோடி வந்துட்டு அவ்வளவுதான், நீங்க வழிபாடு செய்ய முடியாது. மோடி வந்து விட்டால் அவ்வளவுதான், உங்களை நிம்மதியாக வாழவிட மாட்டார் என்று பயமுறுத்தி இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை எப்படியாவது தங்களுடைய வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து திரும்ப திரும்ப ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்வதன் மூலமா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களும் நம்பி விடுகிறார்கள். அதனால திமுகவுக்கு வாக்களிக்கிற ஒரு நேரம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த முறை அதை மாற்றி காட்டும். எனதருமை சகோதர சகோதரிகளே, ஒரு இஸ்லாமியராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக, சிறுபான்மை சமூகத்திற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக என்னை பொறுப்பில் அமர்த்தி தமிழகம் முழுக்க, தேசம் முழுக்க பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று இந்த திமுக அரசு நினைக்கிறது. ஒரு கொடுமை பாருங்க,
இன்னைக்கு பிரச்சாரம் நான் செய்ய போகிறேன் என்று காவல்துறையில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனுமதி கேட்டா எங்க அனுமதி கொடுக்கணும்? இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிற பகுதிகளில் அனுமதி கொடுத்து உங்க கட்சி என்ன செய்தது, உங்க பிரதமர் என்ன செஞ்சாரு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு நியாயம். எங்க கட்சிக்காரர்கள் அப்படிதான் கேட்டாங்க. ஐயா, இது மத்திய சென்னையினுடைய பாராளுமன்ற தொகுதியில இஸ்லாமிய சமூகம் கணிசமா இருக்கிறாங்க, கிறிஸ்துவ சமூகம் கணிசமா இருக்கிறாங்க, அங்கெல்லாம் நாங்கள் வாக்கு சேகரிக்கணும், அதுக்காகத்தான் எங்களுடைய சிறுபான்மையினுடைய தேசிய செயலாளர் வராது, பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா காவல்துறை எங்க தெரியுமா பர்மிஷன் கொடுக்கிறாங்க? அருள்மிகு சாமுண்டீஸ்வரி திருக்கோவில் முன்னால், அருள்மிகு நாத முனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு முன்னால், அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவிலுக்கு முன்னால். உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், என்ன இல்ல கோயில் பேரா சொல்றாரு, இந்த மசூதிக்கு முன்னால அந்த தர்காவுக்கு முன்னால அப்படி சொன்னா அது கரெக்டா இருக்கும். ஏன் கோவிலுக்கு முன்னால கொடுக்கறாங்க? காவல்துறைக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. இப்ப எலெக்ஷன் டைமா வந்தா கூட இன்னும் திமுகவுடைய விசுவாசியாகவே இருக்கிறார்கள். இவர்கள் தமிழக காவல்துறை என்று சொல்லுவதை விட திமுக விசுவாசம் பெற்ற காவல்துறை சொன்ன இன்னும் பொருத்தமா இருக்கும். இஸ்லாமிய மக்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 15 நலத்திட்டங்களை கொடுத்து 3090 கோடியை கொடுத்து இந்த சமூகத்தில் IAS IPS இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தீவிரவாதம் பயங்கரவாதத்தின் பக்கம் போகக்கூடிய தவறான இளைஞர் பருந்தர்கள், தவறான இளைஞர் சமூகத்தை நல்ல வழியில் மாற்றி பொருளாதார முன்னேற்றத்திலும் கல்வியிலும் முன்னேற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைக்கிறார். அதை அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் அந்த மக்களிடத்தில் சேர முடியாது, நாங்கள் விடமாட்டோம் என்று திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய சேவகர்களாக இன்றைக்கு தமிழக காவல்துறை மாறி போய் கொடுக்கிற இடம் பார்த்தா நாதமுனீஸ்வரர் கோயில், அருள்மிகு அம்மா அங்காளம்மன் கோயில், சாமுண்டீஸ்வரி கோயில், இப்ப சித்தி விநாயகர் கோயில் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய மக்களிடத்தில் சென்று 10 ஆண்டு கால பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியை பற்றி வேலூர் இப்ராஹிம் எடுத்து சொன்னால், தாமரை சின்னத்திற்கு இஸ்லாமிய மக்கள் வாக்களித்து விட்டால், இத்தனை காலம் மோடியை காட்டி நாங்கள் பயமுறுத்தினோமே, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை நாங்கள் அச்சுறுத்தி வைத்திருந்தோமே, அந்த அடித்தளம் ஆடி போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக காவல்துறையை வைத்து இன்றைக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தடுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுவதெல்லாம், நான் சித்தி விநாயகர் கோவில் முன்னால் பேசினாலும் சரி, அருள்மிகு வேளாங்கண்ணி மாதா கோவில் முன்னால் பேசினாலும் சரி, சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு முன்னாலும் பேசினாலும் சரி, இது சமூக வலைதளத்தின் காலம். இங்க வீடியோ எடுக்கிற ஒவ்வொன்றும் 10 லட்சம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அதில் ஏராளமான இஸ்லாமியர்களும் பார்க்கிறார்கள். இந்த உண்மையை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கண்ணை மூடிட்டா பூமியே இருந்துருச்சுன்னு ஒரு பூனை நினைக்குமா, அந்த மாதிரி இந்த ஓநாய் கூட்டங்கள் திமுகவுடைய திருட்டு திராவிட மாடல் நினைக்கிறது. வேலூர் இப்ராஹிமை இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சென்று சேர்த்தால், அவருடைய பேச்சுக்களின் மூலம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் அந்த மக்களுக்கு நன்மை அடைந்து விட்டால், நம்முடைய வாக்கு வங்கி சிதறிப்பு சின்ன பின்னமாகிவிடும். அதனால் இந்துக்கள் இருக்கிற பகுதியில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று நினைத்தால், நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு உண்மையான இஸ்லாமியன், தேசபக்தி உள்ள இஸ்லாமியன் என் இந்து சொந்தங்களோடு இருந்து இஸ்லாமியர்களுடைய நல்வாழ்க்கைக்காக குரல் கொடுக்கும் பொழுது இந்துக்களும் தாமரைக்கு வாக்களிப்பார்கள், இஸ்லாமியர்களும் வாக்களிப்பார்கள், கிறிஸ்தவர்களும் வாக்களிப்பார்கள்.